இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் உற்சாகமான வணக்கங்கள். இப்போது நம்ம ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, எலக்ட்ராம்பர் பவர் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம். அந்த சிஸ்டத்தில் தான் வந்து நம்ம வந்து பயணிக்க போகிறோம். அப்படி இது என்ன சிஸ்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நபரால் 100 கிலோ வெயிட்டை தூக்க முடியும்னா முடியாது. ஆனால் அதுவே ஒரு 4 பேர் இப்போ ஒரு 10 பேர் சேர்ந்து அந்த 100 கிலோ வெயிட்டை தூக்க முடியுமானா கண்டிப்பாக முடியும். அது மாதிரி ஒரு சிஸ்டம் தான். இங்கே ஒரு சாதாரண நபரும் ஒரு ரூ. 5000 ஒரு தொழில் வாய்ப்பு தொடங்கலாம் அப்படிங்கிறதான் எலக்ட்ராமரோட பவர் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு சிஸ்டமை நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாம் அன்றாடம் செய்யும் செலவு எனக்கு வருமானம் தருகிறது, ஆமாவா இல்லையான்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. உங்கள்கிட்ட ஆமாம் அப்படின்னு ஒரு பதில் இருந்துச்சு அப்படின்னா ஓகே, இல்லை அப்படிங்கிற பதில் இருந்துச்சு அப்படின்னா உங்களை இரண்டாவதாக ஒரு கேள்வி கேட்குறாங்க. இப்போது கிடைக்கக்கூடிய வருமானம் போதுமானதாக இருக்கிறதான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னா உங்களுக்கு அடுத்த கேள்வி தேவையில்ல. இல்லை அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு பதில் இருந்துச்சு அப்படின்னா 3வது ஒரு கேள்வி கேட்குறாங்க. இப்போது நான் செய்யும் வேலை நிப்பாட்டும் சூழ்நிலை வந்தால் இதுவரையும் நான் உழைத்த இடத்தில் இருந்து வருமானம் வந்து கொண்டே இருக்கும், அந்த ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு ஆமாம் அப்படிங்கிற ஒரு பதில் இருந்துச்சு அப்படின்னா அடுத்த கேள்விக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆக மாட்டீங்க. இல்லை அப்படிங்கிற ஒரு பதில் இருந்துச்சு அப்படின்னா அடுத்த கேள்விக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. என் குடும்பத்தின் தேவைகள் மற்றும் கனவுகள் அனைத்தையும் நிறைவேற்றி விட்டேன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு உங்களுக்கு ஆமான்னு ஒரு பதில் இருந்துச்சு அப்படின்னா அடுத்த கேள்வி உங்களுக்கு தேவையில்ல. இல்லை அப்படின்னு ஒரு பதில் இருந்துச்சு அப்படின்னா அடுத்த கேள்விக்கு நீங்கள் வந்து எலிஜிபிள். அது என்ன 5வது கேள்வி அப்படின்னா, வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் தோல்வியாளர்களையும் அவர்கள் செய்ததையும் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாங்க. 5வது ஒரு கேள்வி. ஆமாம் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் வாய்ப்பு தேவையில்ல. இல்லை அப்படின்னு ஒரு ஆன்சர் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஒரு சக்ஸஸ்க்கான ஒரு பாதை இருக்குது. இந்த 5 கேள்விக்குமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இல்லை அப்படின்னு ஒரு பதில் இருந்துச்சு அப்படின்னா அதை தான் சொல்கிறாங்க, உங்களுக்கான ஒரு வெற்றிக்கான ஒரு பாதை வந்து இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது என்ன பாதை அப்படின்னா டைரக்ட் செல்லிங். டைரக்ட் செல்லிங் அப்படின்னா நேரடி வர்த்தகத்துறை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைரக்ட் செல்லிங். இதில் நம்ம அன்றாட செய்யக்கூடிய செலவில் இருந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த பொருட்கள்லாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, வெளியில் இப்போ நடந்துகிட்டு இருக்கலாம், ஒரு மளிகை கடையாக இருக்கலாம், சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கலாம், இந்த மாதிரி கடையெல்லாம் இருக்குது அப்படின்னா அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங், தற்போதைய வியாபார முறை அப்படிங்கிறது. எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நம்ம ஒரு கஸ்டமராக இருந்து வாங்குகிறோன்னா, ஒரு பொருள் உதாரணத்துக்கு 100 நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அந்த பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்கான ஆகக்கூடிய செலவே பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 30% தான். அப்படின்னா மேனுஃபேக்சரிங். ஆனால் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய நம்ம ஒரு கஸ்டமராக வந்து வாங்குகிறோம் அப்படின்னா 100 வாங்குகிறோம். இப்போ இந்த இடையில இருக்கக்கூடிய 70% நம்மளோட பணம் யாருக்கு போகுது அப்படின்னா, அங்கே நல்லா பாருங்கள், நேஷனல் லெவலில் ஒரு டீலர் இருப்பார், ரீஜனல் அளவில் ஒரு ஸ்டாக் மெயின்டைன் பண்ணுவாங்க, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரீட்டைல் பொருளை வாங்கி விற்பாங்கள்ல அவங்க, இன்னொருத்தவங்க யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட்டு. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த ஒரு பொருளையும் நமக்கு தேவையான பொருட்களை வந்து நம்ம வந்து விளம்பரம் பார்த்து வாங்குறது கிடையாதுங்க. நம்மளோட தேவைக்காண்டி வாங்குகிறோம். ஆனால் இந்த 70% நம்மளோட பணத்தை இந்த மாதிரி இடைத்தரகர்கள் இருக்கிறது மூலிமா நம்மளோட பணத்தை அவங்களே வாங்கிக்கிறாங்க. அதுவே டைரக்ட் செல்லிங்கில் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு துறை தான் டைரக்ட் செல்லிங். நேரடி வர்த்தகத்துறையில் நம்ம கம்பெனியும் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி பொருட்களை நமக்கு உற்பத்தி பண்ணி தராங்க. அதில் உற்பத்தி பண்ணுறதுக்கான ஆகிற செலவு 30% தான். இங்கே கஸ்டமராக இருக்கக்கூடிய நபர்களுக்கு 100 அந்த பொருள் கிடைக்கிதுங்க. ஆனால் வெளியில் பொருள் வாங்குறவங்க யாரும் தொழில் பண்ண முடியாது. ஆனால் நம்ம துறையில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா டைரக்ட் செல்லிங்கில் பொருள் வாங்குகிற கஸ்டமர் முதல் டைம் கஸ்டமராக நீங்கள் வாங்கலாம். ஆனால் 2வது டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதே தொழிலை நீங்கள் வந்து வாங்கி பயன்படுத்தலாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் அந்த தொழிலை செய்யும் பொழுது உங்களுக்கு 70% ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்கிதுங்க. ஆனால் வெளியில் இருக்கக்கூடிய தொழில் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு பேக்கரி, ஒரு மளிகை கடை நம்ம வைக்கிறோம் அப்படின்னா குறைஞ்சது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 லட்ச ரூபா இருந்தால் தாங்க நம்மளால் வந்து பண்ண முடியும். ஆனால் இங்கே டைரக்ட் செல்லிங் நம்ம வியாபாரம் பண்ணணும் அப்படின்னா ஒரு ரூ. 5000 இருந்தாலுமே நீங்கள் இந்த வியாபாரத்தை நீங்கள் வந்து தாராளமாக பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஒரு மளிகை கடை, ஒரு பேக்கரி வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு இடம் வந்து வேணுங்க. அது உங்கள் பேரில் இருந்தால் தான் அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து இந்த தொழிலை வந்து நீங்கள் பண்ண முடியும். அதுவே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட தொழில் பண்ணுறதுக்கு, டைரக்ட் செல்லிங் தொழில் பண்ணுறதுக்கு மார்க்கெட் பிளேஸ் எதுவுமே தேவையில்லைங்க. நீங்கள் வீட்டில் இருந்து நீங்கள் இந்த தொழிலை வந்து பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் வெளியில் ஒரு தொழில் தொடங்குனீங்க அப்படின்னா அங்கே வேலைக்கு ஆட்கள் வேணும். ஆனால் இங்கே நீங்கள் வேலைக்கு ஆட்கள் வைக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க. ஆனால் வெளியில் நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பேக்கரி, ஒரு டீ கடை, ஒரு மளிகை கடை நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 12 மணி நேரம் டெய்லியும் வந்து கடையை திறந்து வச்சா தாங்க உங்களுக்கு லாபம் வரும். அதுவே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உங்களோட உழைப்பின் நேரத்தை வந்து நீங்கள் தான் முடிவு பண்ண போகிறீங்க. உதாரணத்துக்கு இப்போ நான் இந்த துறையை எடுத்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கே நான் இதில் வருமானம் சம்பாதிக்கணும் அப்படின்னா எந்த நேரத்தில் எவ்வளோ நேரம் நான் என்னோடய உழைப்பு போட்டால்
வருமானம் எனக்கு தேவையான அளவு நான் சம்பாதிக்க முடியுமோ, அதுக்கு தகுந்த மாரி என்னோடய உழைப்பு நேரத்த போட்டாவே போதுங்க. ஆனா, வெளியில நீங்க வந்து ஒரு கடைய திறக்கல, அங்க வேலை பார்க்கல அப்டின்னா உங்களுக்கு வருமானம் வராதுங்க. ஆனா, இங்க பார்த்தீங்க அப்டின்னா, பேஸ் இன்கம்மா தராங்க. பேஸ் இன்கம் அப்டின்னா, நம்ம தொழில ஒரு 3லருந்து ஒரு 5 வருஷம் சரியா நீங்க பயணம் பண்ணிட்டீங்க அப்டின்னா, நிரந்தரமான ஒரு வருமானமா உங்களுக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்குங்க. நீங்க இருந்தாலும் இல்லாட்டியும் அந்த வருமானம் கன்டினியூவா உங்க குடும்பத்துக்கு வர மாரி ஒரு ஃபெசிலிட்டி இங்க இருக்குங்க. ஆனா, அங்க வந்து நீங்க உழைக்கல அப்டின்னா, உங்களுக்கு வருமானம் வராது. ஆனா, இங்க வெளியில பார்த்தீங்க அப்டின்னா 100% ரிஸ்க் இருக்குங்க. ஆனா, இங்க 0% ரிஸ்க்கே இல்லங்க. ஏன் அப்படி ரிஸ்க் இல்ல அப்படின்னா, இங்கே இந்த ஒர்க்கு அப்படிங்கிறது வந்து டைரக்ட் செல்லிங்க பொறுத்தளவுக்கு எப்போதுமே டீம் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி தருங்க. அத பத்தி நான் உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து நான் சொல்றேங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மளிகை கடை, ஒரு பேக்கரி இதெல்லாம் வைக்கிறோம் அப்படின்னா பெருசாலாம் லாபம் கிடைச்சிராதுங்க. ஒரு 10லேருந்து ஒரு 20% தான் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. ஆனா, இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வருமானங்கிறது அன்லிமிட்டடா இருக்கும். அப்படின்னா நம்ம எதிர்பார்க்க முடியாத அளவு கூட நம்மளால வந்து இதில வந்து வருமானம் சம்பாரிக்க முடியுங்க. இப்போ இப்போ நடந்துட்டு இருக்க 21ஆம் நூற்றாண்டுல பார்த்தீங்க அப்படின்னா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறை தாங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வேகமா வந்து வளர்ந்துட்டு வருதுங்க. அதத்தான் வந்து இங்க வந்து சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்ப இந்த டைரக்ட் செல்லிங்க குடுக்கக்கூடிய கம்பெனி எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எம்ஐ லேப்ஸ் குளோபல் பிரைவேட் லிமிடெட். இந்த கம்பெனி தாங்க இந்த வாய்ப்பு வந்து எல்லா பேருக்குமே கஷ்டப்படக்கூடிய பாமர மக்களுக்கும் சரி, இல்ல தொழில் பண்ணி முன்னுக்கு வரணும்னு சொல்லி நினைக்கிற நபர்களும் சரி, இந்த வியாபார வாய்ப்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பண்ணலாம்னு சொல்லிட்டு குடுக்கக்கூடியதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கம்பெனி தாங்க. எம்ஐ லேப்ஸ்டில் கம்பெனி தாங்க குடுக்குதுங்க. இந்த எம்ஐ லேப்ஸ்டில் கம்பெனியில என்னென்ன மாரியான பொருட்கள்லாம் வந்து வியாபாரம் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த எலமெண்ட்ஸ் வெல்னஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் இருக்குங்க. அற்புதமான ஒரு ப்ராடக்ட்டுங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மக்களுக்கு எல்லா மக்களுக்குமே வந்து உடல் ஆரோக்கியம் பாதிப்படைஞ்சு தாங்க இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய நபர்களுக்கு உச்சந்தலைலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் என்னென்ன பிரச்சனை இருக்கோ, எல்லா பிரச்சனையும் சரி பண்ணக்கூடியதாங்க இந்த எலமெண்ட்ஸுங்கிற ப்ராடக்ட்டு. அது மட்டும் இல்லாம இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நோய் வர்றதுக்கு முன்னாடி நம்ம உடம்ப பாதுகாக்கக்கூடிய ப்ராடக்ட்ட வந்து நமக்கு வந்து மார்க்கெட் பண்ணலாங்க. அதில உதாரணமா சொல்லலாம் அப்படின்னா, இந்த ஃப்ளட் ப்யூரிஃபையர் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, உடம்புல உள்ள கெட்ட ரத்தத்த நல்ல ரத்தமா ஃபில்டர் பண்ணக்கூடியதாங்க. அடுத்து உடம்புல உள்ள ஹீட்ட குறைக்கிறதுக்கு சாமின் ஆயிலு, லிவர்காயின் லிவர், கிட்னியில உள்ள கழிவுகள வெளியேத்துறதுக்காண்டி லிவர்காயின் பயன்படுத்தலாம். உமன் கம்யூனின் நம்ம கம்பெனில பார்த்தீங்க அப்படின்னா, அதிகமான ரிசல்ட் கொடுத்த ஒரு ப்ராடக்ட்டும் இதுதான். அது மட்டும் இல்லாம, பெண்களோட வரப்பிரசாதம்னே சொல்லலாம். பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மாதவிடாய் காலங்கள்ல வயிறு வலி பிரச்சனை, வெள்ளைப்படுதல் பிரச்சனை, ஆ அது மட்டும் இல்லாம இர்ரெகுலர் பீரியட்ஸு இது எல்லாமே சரி பண்ணக்கூடியதாங்க இந்த உமன் கம்பெனின்னு. இது மாரி இந்த பொருட்கள பத்தி சொன்னோம் அப்படின்னு நெறையா சொல்லிட்டே போலாங்க. ஆனா, அந்த மாரியான ஒரு எல்லா பிரச்சனையும் சரி பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டும் நம்மட்ட இருக்குங்க. அடுத்தபடியா பார்த்தீங்க அப்படின்னா, பர்சனல் கேருக்கான ப்ராடக்ட்டும் இருக்குங்க. அதில பார்த்தீங்க அப்படின்னா, வெளியில வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்டு, ஃபேர் அண்ட் லவ்லிக்கு பதிலா இங்க ஃபேர்னஸ் கிரீம் இருக்குங்க, ஃபேஸ் வாஷ் இருக்குங்க. அது மட்டும் இல்லாம ஹேர் ஆயில் இருக்குங்க. அ எல்லா ப்ராடக்ட்டும் இப்போ வெளியில வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய பேஸ்ட் இருக்குல்லைங்க, அது எல்லாமே அளவுக்கு அதிகமான கெமிக்கல் இருக்குங்க, நிக்கோட்டின் இருக்குங்க. ஆனா நம்மளோட ப்ராடக்ட்ல உள்ள ப்ராடக்ட்ட வாங்கி யூஸ் பண்ணும்போது, அவங்களுக்கு அந்த கெமிக்கல் இல்லாத, நிக்கோட்டின் வேதிப்பொருட்கள் இல்லாத பேஸ்ட்ட வாங்கி இயற்கையான முறையிலேயே வந்து நம்ம வந்து எல்லாமே வந்து பயன்படுத்தலாங்க. இதில பார்த்தீங்க அப்படின்னா, நியூ உமன் இது பார்த்தீங்க அப்படின்னா, பெண்களுக்காகவே பிரத்யோகமா தயாரிக்கப்பட்டதுங்க. பெண்கள் பேடெல்லாம் இருக்கு அப்படின்னா, அது எல்லாமே பிளாஸ்டிக் பையிலேருந்து அதோட கழிவுலேருந்து இது பண்ணுறாங்க. அதுவே நம்ம கம்பெனியில இருக்கக்கூடிய இந்த நியூ உமன் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆ அவங்களுக்கு அந்த கர்ப்பப்பையில உள்ள பிரச்சனை, நீர்க்கட்டி பிரச்சனை இதெல்லாம் வர்றதுக்கான காரணமே வெளியில இருக்கக்கூடிய தரமற்ற ப்ராடக்ட் தான் அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுவே நம்ம கம்பெனியில வெறும் காட்டன் பருத்தி பஞ்சுலேருந்து தயாரிக்கப்பட்டதா இந்த நியூ உமன் ப்ராடக்ட்டு. இதுக்கு இந்த ப்ராடக்ட்ல ஒரு பேட்ல 7 லேயர் இருக்குங்க. இது எல்லாமே பெண்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகளிலிருந்து நமக்கு வந்து ரிமூவ் பண்ணி தருதுங்க. அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு உபயோகப் பொருட்கள் இங்க இருக்குங்க. வெளியில வாங்கி எல்லா ப்ராடக்ட்டும் யூஸ் பண்றோம். ஆனா, நம்ம இந்த ரூ. 5000ல தொழில் தொடங்கும்போதே நம்ம வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்டுமே நம்ம இங்க வந்து வாங்கிக்கலாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் உண்மையிலேயே 100% கேரண்டியா சொல்ல முடியும். நம்ம எம்ஐ லைஃப் ஸ்டைல்ல எல்லா ப்ராடக்ட்டும் 100% ரிசல்ட் தரக்கூடியது. அதில விவசாயத்துக்கு ரிசல்ட் தருது அப்படின்னா, உண்மையிலேயே ஒரு வியப்பா தான் இருக்கு. ஏன் அப்படின்னா, ஆ இப்ப இருக்கிற காலகட்டத்தில நம்ம எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, கெமிக்கலான உரம், கெமிக்கலான மருந்த பயன்படுத்தி அந்த உணவுகள சாப்பிட்டுருக்கோம். அது எல்லாமே நம்ம உடம்புக்கு வந்து கெடுதல் வந்து தருது. ஆனா, நம்ம இயற்கையான முறையில உரங்களும், இயற்கையான முறையில பூச்சி விரட்டிகளும், இயற்கையான முறையில அந்த அதிக மகசூல் தரக்கூடிய அந்த தெளிப்பான தெளிக்கும் பொழுது, சூப்பரான ஒரு ரிசல்ட்ட தருது அப்படின்னா, அது இந்தியா குரோ ப்ராடக்ட்ல எம்ஐ லிப்ஸ்டில் கம்பெனில வந்து சூப்பரா கிடைக்குது. இத மக்கள் மத்தியில அதிக அளவுல வரவேற்பு வந்து நமக்கு வந்து கிடைக்குது. அதே மாரி விவசாயில இருக்கிற நீங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா, நம்ம ப்ராடக்ட்ட வாங்கி தரமான ப்ராடக்ட்ட வாங்கி நீங்க பயன்படுத்துனீங்க அப்படின்னா, அதிக மகசூல வந்து நீங்க வந்து எடுத்துக்கிட்டு இருக்கலாம். மக்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பு வந்து இருக்குதுங்க.
அடுத்து அப்படின்னா நம்ம இதை வந்து நம்ம தொழில் வாய்ப்பாக எடுத்து பண்ணலாங்க. அது என்ன தொழில் வாய்ப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இப்போது நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு ப்ராடக்ட்ட ஒரு ரூ. 5000க்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். வெளியில் வாங்கினாலும் செலவு தான். அதை மாற்றி நம்ம கம்பெனியில் வாங்கும் பொழுது நமக்கு வந்து ஒரு தொழில் வாய்ப்பு கிடைக்குதுங்க. நம்ம கம்பெனிலேருந்து வருமானம் சம்பாதிக்கணும் அப்படின்னா ஒரு 2 வழி இருக்குங்க. என்ன வழி அப்படின்னா, பொருட்களை வந்து நீங்கள் ரூ. 5000க்கு வாங்கும்பொழுது கம்மியான ரேட்லேயே நீங்கள் வாங்கிக்கலாம். அதை நீங்கள் சேல்ஸ் பண்ணும்போது ஒரு ரூ. 1000 ரூ. 1500 லாபத்துக்கு நீங்கள் விற்றுக்கலாங்க. அது மாதிரி பொருளை வாங்கி விற்கிறது மூலியமாக ஒரு லாபம் இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த தொழில பேஸ் இன்கம் அப்படின்னா நிரந்தரமான ஒரு வருமானம் சம்பாதிக்கணும் அப்படின்னா, இந்த தொழிலை வந்து ஒரு 3லேருந்து ஒரு 5 வருஷம் தொடர்ச்சியாக பயணம் பண்ணுங்க. அதை எப்படி பயணம் பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து 4 பேத்துக்கு சிபாரிசு பண்ண போகிறோம். அது என்ன எப்படி சிபாரிசு பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களை நம்ம வாங்கினோமா, அது மாதிரி நமக்கு ஒரு தொழில் வாய்ப்பு கிடைச்சிச்சா, அது மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களால் ஒரு 4, 5 குடும்பம், ஒரு 10 குடும்பம், ஒரு 100 குடும்பம் நீங்கள் நல்லா இருக்கணும், ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த தொழில் வாய்ப்பு நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அது மாதிரி நீங்கள் இந்த தொழில் வாய்ப்பு ரூ. 5000க்கு ஆரம்பிச்சிட்டிங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்களோட சொந்தக்காரங்க இருக்காங்க அப்படின்னா, அவங்களோட 2 நபர்களுக்கு நீங்கள் இந்த பொருட்களை பற்றி நீங்கள் அறிமுகப்படுத்தணுங்க. நீங்கள் ரூ. 5000க்கு வாங்கி பயன்படுத்தின பொருட்களோட உணர்ந்ததை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கோ, இல்லை உங்கள் சொந்தத்தில் உள்ள உறவினர்களுக்கோ நீங்கள் யாருக்கு வேணாலும் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணலாம். அது மாதிரி நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணும்போது ஒரு 2 நபர்கள் ORG 1ல் ஒரு நபரும், ORG 2 அப்படின்னா ஒரு 2 லைன் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி நீங்கள் ஒரு 2 நபர்களை நீங்கள் அறிமுகப்படுத்தும் பொழுது, அவங்க வீட்டுக்கு தேவையான ஒரு பொருளை ஒரு ரூ. 5000க்கும், இன்னொரு நபர் அவங்களுக்கு தேவையான ஒரு பொருளை அவங்க வந்து ஒரு ரூ. 5000க்கு வாங்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கம்பெனிலேருந்து ஒரு 12% கமிஷனாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 450 வந்து வருமானமாக தர்றாங்க. இங்கே பார்த்துக்கங்க, உங்களுக்கு வருமானம் ஏன் தர்றாங்க அப்படின்னா, நீங்கள் இந்த நல்லா இருக்கக்கூடிய பொருட்களை நல்லாயிருக்குன்னு சொல்லி உங்களோட சொந்தக்காரங்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துறது மூலிமா, அவங்க தேவைக்காண்டி பொருள் வாங்கினது மூலிமா உங்களுக்கு ரூ. 450 உங்களுக்கு இன்கம்மாக தர்றாங்க. ஓகே, நீங்கள் 2 பேத்துக்கு சிபாரிசு பண்ணிட்டீங்க. அவங்கள நம்பி அவங்க வாங்கிட்டாங்க, உங்களுக்கு ரூ. 450 கிடச்சிருச்சு. அடுத்த கட்டமாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ரூ. 450 கிடச்சிச்சில்ல, அதே மாதிரி உங்களுக்கு நம்பி வந்த 2 நபர்கள் மூலியமாக 2 பேரை நீங்கள் அறிமுகப்படுத்த வைக்கணும். அப்போனா அவங்களுக்கு சாப்பிட்டு உணர்ந்ததை அவங்க மூலியமாக ஒரு 2 பேரை அறிமுகப்படுத்தும் போது, இந்த சைடு 2 பேரை அறிமுகப்படுத்தும் போது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வாய்ப்பு கொடுத்தா நீங்கள் அறிமுகப்படுத்தினவங்க 2 பேருமே ரூ. 450 சம்பாதிச்சிருப்பாங்க. உங்களுக்கு வந்து ஒரு ரூ. 900 இன்கமாக கிடச்சிருக்குங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்கள நம்பி 2 பேர் வந்திருப்பாங்கல்ல, அதே மாதிரி இருக்கும்போது அவங்க மூலியமாக அவங்களுக்கு கீழே உள்ள லேயரை 2 பேரை உருவாகும் போது, அவங்களுக்கு கீழே வந்து 450 உங்களுக்கு வந்து 900, உங்களுக்கு கீழே இருக்கவங்க 900, உங்களுக்கு வந்து ஒரு 1800 ஆடாங்க. அதே மாதிரி அடுத்த மாதம் அது மாதிரி தொடர்ச்சியாக போயிட்டே இருக்குங்க. உங்களுக்கெல்லாம் தோணும், இது வந்து ஆள் பிடிக்கிற வேலையா, இல்லை வந்து இது வந்து மணி செயினா அப்படின்லாம் சொல்லி தோணும். இங்கே வந்து மணி செயின் கிடையாதுங்க, ஆள் பிடிக்கிற வேலை கிடையாதுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நபர்களுக்கு சிபாரிசு பண்ண போகிறீங்க. உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பொருட்கள், அவங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை சிபாரிசு பண்ணும் பொழுது, இங்கே வரக்கூடிய ஒவ்வொரு நபரும் சம்பாதிக்க போகிறாங்க, நீங்களும் சம்பாதிக்க போகிறாங்க. இங்கே வந்து பணத்தை வச்சு பணம் பண்ணுற வேலை கிடையாதுங்க. இங்கே 4 பேருக்கு சிபாரிசு பண்ணுறது மூலிமா இங்கே வந்து தொழிலதிபரெல்லாம் மாறலாம். அதுக்கான வாய்ப்பு தான் இங்கே வந்து சொல்கிறாங்க. சரி, நீங்கள் இது மாதிரி சிபாரிசு பண்ணுறீங்களா, இது மாதிரி சிபாரிசு பண்ணும்போது ஒரு வருஷத்தில் உங்களால் எவ்வளோ வருமானம் நீங்கள் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வருஷத்தில் உங்களால் 17,61,150 உங்களால் சம்பாதிக்க முடியுங்க. இது ஒரு வருஷத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டே கூட நீங்கள் கிடைக்கக்கூடிய 1 மணி நேரம் 2 மணி நேரம் நீங்கள் இது ஒரு வேலையாக நீங்கள் எடுத்து தொழிலாக நீங்கள் எடுத்து செஞ்சீங்க அப்படின்னா, உங்களால் கண்டிப்பாக ஒரு வருஷத்தில் 17,61,150 நீங்கள் வந்து சம்பாதிக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வருமானம் அப்படியே நம்ம அக்கௌண்ட்டுக்கு வருமானம் வராது. கவர்மெண்ட்டுக்கு டிடிஎஸ்ஸு ப்ராசஸ்க்கான அமௌண்ட்டு, ஜிஎஸ்டி எல்லாமே கட்டி தாங்க வரும். நம்ம ப்யூர் ஒயிட் மணியாக வாங்குகிறோம். நம்ம ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் லட்சங்களில் சம்பாதிக்கும் போது நம்ம யாருக்கும் எந்த ஒரு பதிலும் சொல்லணும் அவசியம் இல்லை. ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டி ப்யூர் ஒயிட் மணியாக நம்ம வாங்கிட்டு இருக்கோங்க. சரி, ஓகே, இது எல்லாமே சாத்தியமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கண்டிப்பாக 100% நடக்குமானா நடக்காதுங்க. ஆனால் சரியாக பண்ணால் நடக்கும். இதில் வெறும் 50% நடந்தாலுமே கூட 8,80,500 நம்மளால் சம்பாதிக்க முடியுங்க. சரி, 50% கூட வேணாப்பா, வெறும் 25% நடக்குதுனாலுமே கூட 4,40,000 சம்பாதிக்க முடியுங்க. சரி, 25% என்னால் மூவ் பண்ண முடியலை, வெறும் 10% நடக்குது. கிடைக்கக்கூடிய நேரத்தில் பாருங்கள், சரியாக பயன்படுத்துங்க. இங்கே எல்லா பேருமே சரி ஐடியாவையும்
ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் வேஸ்ட் ஆகக்கூடிய 1 மணி நேரம் 2 மணி நேரத்தை அவங்க செலவழிக்கிறாங்க. எப்படின்னா இந்த மாதிரி ஒரு வியாபார வாய்ப்பை தொடங்கி பயனுள்ளதாக செலவழிக்கும் போது ஒரு 10% வேலை நடந்துன்னா கூட ஒரு வருஷத்தில் 44,000 நமக்கு கிடைக்குங்க பாருங்கள். ஆனால் நம்ம டயத்தை எங்கெங்கேயோ வெளியில் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் 44,000 நம்ம சொந்தக்காரங்க கூட நமக்கு தரமாட்டாங்க. நம்மளோட டயத்தை நம்ம புரிஞ்சு தெரிஞ்சு நம்ம சரியாக பயன்படுத்தும் போது 44,000 ஒரு வருஷத்துக்கு நமக்கு கிடைக்கிதுங்க. இந்த 44,000 கிடைக்கிது. இதில் நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு குழந்தைகள் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு தேவையானதை பூர்த்தி பண்ணலாம். அம்மா அப்பா இருந்தாங்கன்னா அவங்களோட சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றலாம். இல்லைங்க ஒரு வீட்டு வாடகையை கட்டுறதுக்கு ஒரு லோன் கட்டுறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த 44,000 அப்படிங்கிறதுனால. சரி ஓகே, இது எல்லாம் 10% வேலை நடந்தாலும் கூட நமக்கு 44,000 கிடைக்குதுங்க. அடுத்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, இதை நம்ம 100% கரெக்டாக ஒரு 3லேருந்து ஒரு 5 வருஷம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா ஒரு 11 வகையான வருமானம் நமக்கு கிடைக்குதுங்க. ரீட்டைல் இன்கம் அப்படின்னா பொருளை டீப் ரேட்டுக்கு வாங்கி எம்ஆர்பி ரேட்டில் நம்ம சேல்ஸ் பண்ணும்போது நமக்கு லாபம் கிடைக்குங்க. எந்த ஒரு கம்பெனியுமே சரி நமக்கு எம்ஆர்பி ரேட் நமக்கு தர்றது இல்லைங்க. டீப் ரேட்டில் தரது இல்லைங்க. எம்ஆர்பி ரேட்டுக்கு மட்டும்தான் தருவாங்க. ஆனால் நம்ம டீப் ரேட்டில் வாங்கி எம்ஆர்பி ரேட்டில் சேல்ஸ் பண்ணும்போது நமக்கு லாபம் கிடைக்குங்க. அடுத்து சேல்ஸ் டர்ன் ஓவர். நீங்கள் இந்த வாய்ப்பை நீங்கள் ஆரம்பிச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்தும் போது வார இன்கமாக நமக்கு வந்து தருவாங்க. அடுத்து பெர்ஃபார்மன்ஸ் போனஸ். நீங்கள் இந்த தொழில் எடுத்து சிறப்பாக பண்ணிகிட்ருக்கீங்க. இங்கே பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் அப்படிங்கிறது ஒரு பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி இன்கமாக தர்றாங்க. போனஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க. ஆனால் நம்ம கம்பெனியில் பார்த்தீங்க அப்படின்னா மாதம் மாதம் போனஸ் தராங்க. அடுத்து ஸ்டார் பெர்ஃபார்மன்ஸ் போனஸ், ஓவர்னிங் போனஸ், ரேங்க் இன்கம், லாயல்ட்டி இன்கம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 3 இன்கம் சம்பாரிச்சிட்ருக்கேங்க. லாயல்ட்டி இன்கம், சேல்ஸ் டர்ன் ஓவர், இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேங்க் இன்கமும் சம்பாரிச்சிட்ருக்கோம். இது மாதிரி ஒரு 4 இன்கம் சம்பாதிச்சிருக்கோம். இது படிப்படியாக இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வந்து கற்றுக்கிட்டு பண்ணும்போது உங்களுக்கு வந்து இதை பற்றின எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிய வருங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் நெஞ்சை தட்டி சொல்ல முடியும். நான் கம்பெனியில் ஒன் ஆஃப் த பார்ட்னர்னு நான் வந்து சொல்லுவேங்க. ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே யாரும் கமிஷன் தர மாட்டாங்க. உதாரணத்துக்கு ஒரு ஹோட்டல் கடையில் வேலை பார்க்குறோம். ஒரு ஹோட்டலில் ஒரு 2 லட்ச ரூபா சேல்ஸ் நடக்குது அப்படின்னா உங்களுக்கு எதுவும் கமிஷன் தர மாட்டாங்க. சம்பளம் மட்டும்தான் தருவாங்க. ஒரு மளிகை கடையில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு மாதம் ஒரு நாளைக்கு 50,000 நடக்குதுன்னா அங்கே கமிஷன் எதுவும் உங்களுக்கு தரமாட்டாங்க. இப்போ பெரிய பெரிய பேக்கரி 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா டேர்ன் ஓவர் நடக்குது அப்படின்னா உங்களுக்கு கமிஷன் எதுவும் தரமாட்டாங்க. சம்பளம் மட்டும்தான் தருவாங்க. ஆனால் இங்கே ஸ்டார் சில்வர் அப்படிங்கிற போஸ்டிங்கில் நம்ம இருந்தோம் அப்படின்னா 2% கமிஷனாக நமக்கு கிடைக்குங்க. அடுத்து ஸ்டார் பேலாக இருக்கும்போது நமக்கு 3% கமிஷனாக நமக்கு வந்து கிடைக்குங்க. அதுக்கான வழியை நம்ம அந்த ரேங்க் முடித்து வரும்போது தான் நமக்கு வந்து அந்த கமிஷன்லாம் கிடைக்குங்க. அது மாதிரி நம்ம இப்போ இருக்கக்கூடிய பதவி பார்த்திங்கன்னா ஸ்டார் சில்வர் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கும். அப்படின்னா வெள்ளி நட்சத்திரம் அப்படிங்கிற தமிழில் ஒரு விரிவாக்கத்தில் நான் சொல்கிறேன். வெள்ளி நட்சத்திரம் ஒரு பதவியில் வந்து நம்ம இருக்கங்க. நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய டீமில் நடக்கக்கூடிய எல்லா சேல்ஸுக்கும் 2% கமிஷனாக எனக்கு வந்து தர்றாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், நெஞ்சை தட்டி சொல்கிறேங்க. நான் கம்பெனியோட ஒன் ஆஃப் த பார்ட்னர்னு நான் வந்து சொல்கிறேங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வந்து இந்த துறையை எடுத்து பண்ணுறதுக்காகவும் நீங்கள் ஏன் இந்த துறையை எடுத்து பண்ணுறதுக்காகவும் நான் சொல்கிறேன். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேமினி ஃபெசிலிட்டி அப்படின்னா நம்ம ஒரு வெளியில் ஒரு அரசாங்க வேலையோ இல்லை ப்ரைவேட் வேலையோ நம்ம பார்க்குறோம். அந்த இடத்துல நம்ம பார்த்த வேலையை யாரும் வந்து நமக்கு பண்ணி தருவாங்களா? கிடையாதுங்க. ஏன் கிடையாது அப்படின்னா நம்ம அந்த துறையிலே இருந்து நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து கற்றுப்போங்க. கற்றுக்கும்போது அந்த தொழிலில் நமக்கு ஆர்வமாக இருக்கும். அந்த துறையில் நமக்கு ஆர்வமாக இருக்கும். அதே அந்த இடத்துல நம்ம இல்லைனாலுமே கூட அந்த வேலையை நம்ம குடும்பத்தில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு பண்ணி தருவாங்கன்னா கிடையாதுங்க. முன்னாடி இருந்துச்சுங்க கவர்மெண்ட் வேலையெல்லாம். தன்னோட குடும்பத்தில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு வந்து கவர்மெண்ட் வேலை போட்டு தருவாங்க. ஆனால் இப்போ அந்த மாதிரி யாருக்கும் வாரிசு உரிமை வந்து இல்லைங்க. ஆனால் நம்மளோட இந்த டைரக்ட் செல்லிங்கை பொறுத்தளவுக்கு, அதுவும் மைலேஜில் பொறுத்தளவுக்கு நம்ம இந்த துறையை எடுத்து பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 3லேருந்து ஒரு 5 வருஷம் நம்மளோட டீமு நீங்கள் பார்த்துங்க, கீழே நிறையா மக்கள் இருக்காங்களா, அது மாதிரி 3லேருந்து ஒரு 5 வருஷம் பயணம் பண்ணும்போது நம்மளை நம்பி ஒரு டீம் வருங்க. அந்த டீம் வந்து வேலை பார்ப்பாங்க. அந்த கட்டத்தில் நம்ம இல்லாட்டியுமே கூட அந்த டீம் அவங்களோட வருமானத்துக்காக அவங்களோட மாற்றத்துக்காக உழைக்கும் பொழுது நமக்கு வருமானம் நம்ம ஹெட்டாக இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு அந்த வருமானங்கிறது கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்குங்க. அது மாதிரி தாங்க இந்த இடத்துல நம்ம இல்லாட்டியும் கூட நம்ம குடும்பத்துக்கு வந்து அந்த வருமானம் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இங்கே இருக்குங்க. இதுக்காக தான் நம்ம வந்து பயணம் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து ஹேஷ்பி கேஷ். நீங்கள் 1,00,000 பிவி 1,00,000 பிவி நீங்கள் மேட்ச் பண்ணும்போது ஹாஸ்பிட்டல் செலவுக்காண்டி கம்பெனி வந்து பார்த்திங்க அப்படின்னா 30,000 நமக்கு வந்து தராங்க. சார் ஒரு நாளைக்கு 1000 வீதமாக 30 நாளைக்கு 30,000 நமக்கு வந்து தராங்க. ஆனால் வெளியில் எங்கேயும் நம்ம ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறோம், இல்லை ஏதோ ஒரு கடையில் வேலை பார்க்குறோம் அப்படின்னா ஹாஸ்பிட்டல் செலவுக்காண்டி நமக்கு வந்து மாதம் 30,000 யாராச்சும் நமக்கு தருவாங்களாங்க?
கிடையாதுங்க. ஆனால் நம்ம கம்பெனி வந்து நமக்கு வந்து இந்த ஒரு ஆப்ஷனை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிடென்ட் டெத் பாலிசி பார்த்துக்கங்க. இந்த விஷயத்தில் நம்ம முக்கியமாக கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு மனிதனோட பிறப்புன்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா, இறப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக கட்டாயம் உண்டுங்க. ஆனால் இங்கே வந்து பாருங்க, நம்ம இறந்து போயிட்டாலுமே கூட வெளியில் நம்ம குடும்பத்துக்குன்னு எந்த ஒரு சேஃப்டி இல்லைங்க. ஏன் அப்படின்னா, இன்சூரன்ஸ் பாலிசி அப்படிங்கிறது நம்ம பணம் கட்டினா தான் அங்கே வந்து நமக்கு வந்து இன்சூரன்ஸ் பாலிசி பண்ணி தருவாங்க. அதுவும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் யாரை நம்பியும் நம்ம வந்து பாலிசி போட முடியல. ஏன் அப்படின்னா, இப்போது நம்ம ஒரு 5 வருஷம் பாலிசி போடுறோம்னா 4 வருஷம் வரைக்கும் கரெக்டாக வருவாங்க. 4 1/2 வருஷம் வரைக்கும் கரெக்டாக வருவாங்க. ஆனால் லாஸ்ட்டில் அந்த 6 மாதம் மட்டும் கரெக்டாக வந்து அமௌண்ட் வரமாட்டாங்க. நமக்கு அந்த பணம் வருமாங்கிறது நிச்சயம் கிடையாதுங்க. ஆனால் இங்கே ரூ. 1 கூட நம்ம இன்சூரன்ஸ் பாலிசிக்காக கட்ட தேவையில்ல. இந்த டிசி அப்படிங்கிற இங்கே பதவிகள் இருக்குங்க. இந்த டிசி அப்படிங்கிற ஒரு ரேங்க் முடிக்கும்போது நம்ம பேரில் கம்பெனி ரூ. 3,00,000 இன்சூரன்ஸ் பாலிசி நம்ம குடும்ப பாதுகாப்புக்காண்டி பண்ணி தராங்க. இந்த இடத்துல நம்ம உயிரோடு இருக்கும்போது இந்த பணம் நமக்கு தருவாங்கன்னா தரமாட்டாங்க. ஏன் அப்படின்னா, இங்கே நமக்கு எதிர்பாராத விதமாக இறந்துட்டோம், எந்த ஒரு அசம்பாவிதம் நடந்தாலுமே கூட நமக்கு ஆக்சிடென்ட் டெத் பாலிசியாக நம்ம குடும்பத்தில் யார் நமக்கு அடுத்து இந்த தொழிலை பண்ணலாம்னு சொல்லி நம்ம நினைக்கிறோமோ அவங்கள வாரிசாக போட்டிருப்போம். அவங்களுக்கு வந்து இந்த ரூ. 3,00,000 பணம் கிடைக்குங்க. அடுத்து எஸ்டிசிங்கிற ரேங்க் முடிச்சிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த இன்சூரன்ஸ் பாலிசியை 5,00,000 மாற்றி தராங்க. அடுத்து என்டிசிக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அது ரூ. 7,00,000 இன்சூரன்ஸ் பாலிசியாக நமக்கு வந்து மாற்றி தராங்க. இங்கே வந்து பாருங்கள், நம்ம சேஃப்டியாக நம்ம பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி கம்பெனி இந்த மாதிரியான வாய்ப்புகளை நமக்கு வந்து கொடுத்துருக்குங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி எல்லா சர்டிஃபிகேட்டும் நமக்கு வந்து வாங்கி வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிகி இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கம்பெனி வந்து உணவுச்சாரா அமைச்சதுலேயும் நம்ம கம்பெனி வந்து சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்குங்க. இது பாருங்கள், அந்த ISO 2015 இந்த சர்டிஃபிகேட் ஆனது எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் ஆரம்பிக்கும் போதுக்கு வந்து கிடைக்குங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ISO அப்படிங்கிறது வந்து எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா ஃபுட்டுக்காக வந்து இந்த சர்டிஃபிகேட்டுங்க. இரும்புக்கு தான் வந்து ISI அப்படிங்கிற சர்டிஃபிகேட் தருவாங்க. இது வந்து ஃபுட்டுங்கிறனால ISO சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இது பாருங்க, கரண்டில் 2026 வரைக்கும் ரினியூ பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஓட்டுற பைக் ஓட்டுறோம், கார் ஓட்டுறோம் அப்படின்னா லைசன்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ரீமார்க் இருந்துச்சு அப்படின்னா லைசன்ஸ் நமக்கு தரமாட்டாங்க, ஓட்ட முடியாது. ஆனால் நம்ம கம்பெனிக்கு அதே மாதிரி லைசன்ஸ் தான். நம்ம கம்பெனியை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா 2017 இருந்து இப்போ 2026 வரைக்கும் ரினியூ பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போனா எந்த ஒரு ரீமார்க் இல்லாமல் கம்பெனி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரன் ஆகிட்டுருக்கு. அடுத்து ஃபெடரேஷன் ஆஃப் டைரக்ட் செல்லிங் அசோசியேட்லேயும் நம்ம கம்பெனி வந்து மெம்பர்ஷிப்பாக வந்து இருக்காங்க. அதுக்கான சர்டிஃபிகேட் தான் இது. இது பாருங்கள், கோட்டு சூட்டு போட்ட நபர்கள் தான் இவங்க எல்லா பேருமே. இந்த எலக்ட்ராமருங்கிற டீமில் இந்த மாதிரி கோட்டு சூட்டு போட்ட நபர்கள் அதிக நபர்கள் இருக்காங்க. இந்த ரேங்குக்கெலாம் வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, இது இங்கேயும் பதவி இருக்குது. இது மாதிரி ரூ. 5,00,000 இன்சூரன்ஸ் பாலிசி வாங்கி இந்த பதவிக்கு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம கோட்டு போட்டு தாங்க பிஸ்னஸ் பண்ணணும். வெளியில் இந்த மாதிரி கோட்டு போட்டு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கானா இல்லைங்க. விசேஷத்துக்கு பணக்காரங்க கோட்டு எடுப்பாங்க, கல்யாண நாளுக்கு எடுப்பாங்க. ஆனால் திரும்ப அந்த கோட்டை எப்போ பயன்படுத்துவாங்கன்னா அது நமக்கே தெரியாதுங்க. அது மாதிரியான ஒரு வாய்ப்பு. ஆனால் இந்த பதவிக்கு வந்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நபர்கள் எல்லா பேருமே அவங்க வந்து கோட்டு போட்டு தான் பிஸ்னஸ் பண்ணணும். கண்டிப்பாக அவங்க கையில் ஒரு சொந்தமாக ஒரு கார் வாங்கக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கும். ஒரு மாதம் குறைஞ்சது ரூ. 80,000 மேலே வந்து சம்பாதிச்சிருக்கக்கூடிய ஒரு பதவி தாங்க இந்த எஸ்டிசி அண்ட் ஸ்டார் பெல் அப்படிங்கிற ஒரு பதவிங்க. இந்த மாதிரி ஒரு ரிச்சான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா இதுக்கு படிப்பு தேவையில்லைங்க. வயசு வந்து பார்த்திங்க அப்படின்னா 18 வயசுக்கு மேலே இருந்தால் போதுங்க. அழகாக இருக்கணும்னு தேவையில்ல, கலராக இருக்கணும்னு சொல்லி தேவையில்லைங்க. தன்னோட ஆர்வம் மட்டும் இருந்துட்டால் போதுங்க. நம்ம இந்த தொழிலை ஜெயிக்கிறதுக்கான 100% வாய்ப்பு வந்து இங்கே வந்து இருக்குங்க. இதைத்தான் மக்கள் மத்தியில் தொழில் வாய்ப்பை நமக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகளை தான் எலக்ட்ராமருங்கிற டீம் வந்து உங்களை வந்து வெல்கம் பண்ணுதுங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோடய சார்பாகவும் இந்த தொழில் வாய்ப்பை வந்து எடுத்து பண்ணுறதுக்கான நிறையா ஆப்ஷன் வந்து எல்லா பேருக்குமே உண்டுங்க. ஏன் வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே கஷ்டப்படுற நபர்களுக்கும் சரி, எல்லா பேருக்கும் சரி, பணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இப்போ இருக்கிற காலகட்டத்தில் தேவைங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு குடும்பம் இருக்குன்னா ரூ. 1,00,000 இருந்தாலும் கூட அந்த செலவுக்கு வந்து பத்த மாட்டேங்குதுங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கும் பொழுது தாராளமாக இந்த தொழிலை வந்து நம்ம வந்து ஆரம்பிக்கலாங்க. இதை வந்து எப்படி மூவ் பண்ணணும், எப்படி நம்ம செயல்படுத்தணும் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து கான்டாக்ட் நம்பர் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த கான்டாக்ட் நம்பரில் உள்ளவங்கள நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான பிஸ்னஸ் வாய்ப்பு ஒரு 3லேருந்து ஒரு 5 வருஷம் நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் லைஃபே வந்து மாறுதுங்க. அதுக்கான சப்போர்ட்டிவ் தான் இங்கே எல்லாமே கிடச்சிக்கிட்டு இருக்குது. இந்த வாய்ப்பை கேட்டிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் வாய்ப்பு கேட்குறதுக்காண்டி டைம் ஒதுக்கி உங்களோட பொன்னான நேரத்தை டைம் ஒதுக்கி உங்கள் வாழ்க்கையோட மாற்றத்திற்காண்டி நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஒரு நல்ல முடிவாடுங்க. ஓகே, தேங்க்யூ டு ஆல்.